காலை 9 மணிக்கு மேல் இருக்கலாம். அரசு அலுவலகங்கள் சூழ்ந்திருந்த கலெக்டர் அலுவலக காம்பவுண்டுக்குள் எங்கும் பரபரப்பாய் இருந்தது. அதுவும் காலை நேரத்தில் பணியாளர்கள் சரியான நேரத்திற்குள் அலுவலகத்திற்குள்ளும் நுழைவதற்காக வேண்டிய கட்டாயத்திலும், அதுபோக அலுவலகத்தில் காரியமாக வேண்டி வந்திருந்த பொதுமக்கள் தாங்கள் காண வேண்டி வந்திருக்கும் அலுவலகத்தை தேடியும் அலைந்து கொண்டிருந்தனர். 10 மணிக்கு அலுவலகத்திற்குள் இருந்தாக வேண்டும். 9:50க்கு தான் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை கலெக்டர் அலுவலக காம்பவுண்டுக்குள் கொண்டு வந்தார் சாமியப்பன். எங்கு நிறுத்துவது? சிறிது தடுமாட்டம். ஊழியர்களுக்கு தனியாக இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் இருந்தாலும் அங்கும் தாறுமாறாக வண்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதுவும் கொஞ்சம் உள்புறமாகவும் இருந்தது. 2-3 வேப்ப மரங்கள் பறந்து விரிந்திருந்ததால் நிழலுக்கு கவலை இல்லை என்றாலும் வாகனங்களை நிறுத்துவதில் ஒழுங்கு என்பது மருந்துக்கும் கிடையாது. வண்டிகளை நிறுத்தி வைக்கும் விஷயத்தில் சாமியப்பனும் அப்படித்தான். கிடைத்த இடத்தில் வண்டியை சொருகிவிட்டு செல்லக்கூடியவர்தான். இன்று கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. இன்னும் 5 நிமிடம்தான் இருக்கிறது. சாமியப்பன் அரசாங்கத்தில் பணிபுரிந்தாலும் நேரம் தவறாமை என்பதை மட்டும் சரியாக கடைபிடிப்பவர். இன்று அது தவறிவிடுமோ? பரபரப்பாய் அதோ அந்த மரத்தை ஒட்டிய புதர் அருகே வண்டியை கொண்டு போனவர் அங்கு கிடந்த உடைந்த காய்ந்து போன சுள்ளிகளின் மீது சக்கரத்தை மேலேற்றி வண்டியை நிறுத்திவிட்டு ஹெல்மெட்டை கழட்டி வண்டியில் மாட்டிவிட்டு வேகமாக அலுவலகத்துக்குள் நுழைய நடந்தார். மண்டையில் ஏதோ ஒன்று சற்றென்று வேகமாக மோதியது. ஆ! வழியில் தலையை தடவியபடி எது மோதியது என்று பார்த்தார். 2-3 காக்காக்கள் அவர் தலைக்கு மேல் பறந்தபடி இருந்தது. அடைச்ச, இந்த காக்காவுக்கு வேற வேலை இல்லை. உஷ் உஷ் வேகமாக கையை அசைத்தார். காகங்கள் இவர் அரட்டலுக்கு அசராமல் மீண்டும் வேகமாக அவர் தலையை நோக்கி பறந்து வந்தது. தன் தலையை காப்பாற்றி கொள்ள அவர் முயற்சித்தது வீணாயிற்று. அது மீண்டும் அவர் தலை மீது மோதி பறந்தது. இது எதரா வம்பா போச்சு. காகங்களை விரட்டுவதை விட்டுவிட்டு தன் தலையை காப்பாற்ற வேகமாக அலுவலகத்தை நோக்கி ஓடினார். காகங்கள் ஒன்று மாற்றி மற்றொன்று மேலே பறந்து ஒரு சுற்று வந்து இவர் தலை மீது இறங்குவதற்குள் அலுவலக கட்டிடத்துக்குள் நுழைந்து விட்டார். சனிய மனசுக்குள்ள திட்டியவாறு வேக வேகமாக அவரது இருக்கைக்கு ஓடினார். போவதற்கு முன் அலுவலக கணக்கு மேலாளர் மேசை மீது வைத்திருந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு தன் செல்போனை எடுத்து பார்த்த பொழுது நேரம் சரியாக 10 மணியை காட்டியது. வரே வா! தன்னை மனதுக்குள் பாராட்டி கொண்டார். இந்த சாமியப்பனா கொக்கா, பஞ்சுவாலிட்டி என்பது நான் தான். மனசுக்குள்ள ஸ்லாகித்தபடி அங்கிருந்து திரும்ப எத்தனித்தார். அதுவரை அவரையே பார்த்து கொண்டிருந்த மேலாளர், என்ன சாமியப்பன், சரியான நேரத்துக்கு கையெழுத்து போட்டிங்கன்னு சந்தோஷமா? ஆமாம், தலையசைத்தார். என்னோட 15 வருஷ சர்வீஸில் ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை, பெருமையாக சொன்னார். ஆமாம், தலையசைத்த மேலாளர், அது சரிதான். உள்ளே வரும்போது யாரையும் திட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது. ஆமாம் சார், வண்டியை நிறுத்திட்டு வரும்போது காக்கா கூட்டம் விரட்டி விரட்டி கொத்த வந்தது. விரட்டி விரட்டி பார்த்தேன், ஆனால் விடாமல் கொத்த வந்தது. அதுக்கிட்ட தப்பிச்சு உள்ளே வரத்துக்குள்ளே பெரும் பாடாக போச்சு. சளைத்தபடி தன் மேசையை நோக்கி நடக்க முயற்சித்தார். ஒரு நிமிஷம் மேலாளர் முகம் யோசனையாக அவரையே பார்த்தது. சாமியப்பனுக்கு துணுக்கென்றது அவரின் முகத்தை பார்த்து. ஏன் சார் ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க? இல்லை, காகங்கொத்துனா நம்ம முன்னவரே வந்த மாதிரி. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு காரியெல்லாம் சரியாக செய்கிறீங்களா? அப்பா அம்மாவுக்கா? சார், அவங்க 80 வயசில் இன்னும் நல்லா தான் இருக்காங்க. அப்பா அம்மானா அவங்களோட முன்னோர்கள், அதாவது உங்கள் தாத்தா பாட்டி. சார், அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா சரியாக தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து பார்க்குறேனே. அப்படின்னா இனிமேல் நீங்கள் தான் அந்த காரியத்தை பார்க்கணுன்னு சொல்லாமல் சொல்லுதோ என்னமோ. அப்படி இருக்குமோ? தலையாட்டியபடி தன் இருக்கைக்கு வந்தவர் இதையெல்லாம் சொன்னால் சம்சாரம் ஒத்துக்குவாளா? அவள் சும்மாவே இவரின் ஒரு சில பழக்க வழக்கங்களையே சுத்த கர்நாடகம் என்று கேலியாக பேசுபவள். குழந்தைகள் அதற்கு மேலே. என்ன செய்வது? யோசனையுடன் தன் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார்.
பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்திருந்த பத்மாவதி அங்கிருந்தபடியே, என்ன சார், அக்கௌண்டன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவர் நடந்த விஷயத்தையே சொன்னார். அவளும், இருக்கலாம் சார், எனக்கு என்னமோ உங்களை உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வர சொல்லி ஞாபகப்படுத்துதோ என்னமோ. ஓ, இப்படியும் இருக்குமோ? மேலாளர் சொன்னதை விட இது சுலபமானதாகப்பட்டது. காரணம், அவரது குலதெய்வம் டவுன் பஸ் பிடித்து போகும் அளவுக்கு அருகில் தான் இருந்தது. இதற்கு சம்சாரத்தை பிடித்து தொங்க வேண்டியதில்லை. இவரே வண்டி எடுத்து சென்று வந்துவிடலாம். இருக்கலாம் மேடம், மகிழ்ச்சியாக சொன்னார். இந்த வாரமே போயிடலாம்னு நினைக்கிறேன். பத்மாவதி அம்மையாருக்கு ஒரே மகிழ்ச்சி. தன் யோசனையை சட்டென்று அவர் ஏற்றுக்கொண்டது. எதிர் வீட்டு ராமபிரகாசும் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் போயிட்டு, சனீஸ்வரனுக்கு தனியாக ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க, அதுவும் முக்கியம், காக்கா அவரோட வாகனம். பத்மாவதி அம்மாள் அவரை முறைத்தாலும் தன்னுடைய யோசனையுடன் சேர்த்து சொல்லிவிட்டதால் போனால் போகட்டும் என்று பார்வையை மாற்றிக்கொண்டாள். அலுவலகம் பரபரப்பாக தனது வேலைகளை ஆரம்பித்து கொண்டது. அலுவலகத்துக்குள் வருபவர்கள் அனைவருமே, இந்த காக்காக்கள் தொல்லை தாங்கலை, சுற்றி சுற்றி வந்து கத்திக்கிட்டே இருக்குது என்று முணுமுணுத்தபடியே சென்றது இவர் காதிலும் விழுந்தது. அப்படியானால் அவரை மட்டுமல்ல, எல்லோரையும் தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த காக்கை கூட்டம். மனதுக்குள் நினைத்து கொண்டாலும் மூதாதையரையும் குலதெய்வ கோயிலுக்கு செல்வதையும் மறக்க முயற்சியப்பவில்லை சாமியப்பன். உணவு இடைவேளை மணி 2 ஆகியிருந்தது. பசி வயிற்றை கிள்ள வண்டி எடுத்து வீட்டுக்கு போய் வந்து விடலாம் நினைத்து தனது மேசை டிராயரை பூட்டிவிட்டு வண்டி எடுக்க வெளியே வந்தார். அலுவலகத்தை விட்டு பாதி தூரம் வந்த பின் தான் ஞாபகம் வந்தது, காலையில் அவரை காக்கா விரட்டியது. பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தார். எந்த சத்தமும் வரவில்லை என்றதும் கொஞ்சம் மன நிம்மதியுடன் வண்டி அருகில் வந்தார். அந்த காட்டு புதர் செடியின் மீது வண்டியின் சக்கரம் ஏறியிருந்ததை அப்பொழுதுதான் பார்த்தவர், டயர் டேமேஜ் ஆகிருக்குமோ மனதுக்குள் எண்ணியபடி வண்டியில் ஏறி மெல்ல பின்புறமாக நகர்த்தினார். கா கா திடீர்னு சத்தம். அவசர அவசரமாக தனது ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டவர் வண்டியை வேகமாக அங்கிருந்து நகர முயற்சித்தார். அப்பொழுதுதான் அவரது பார்வை அவர் மீது ஏறி நிறுத்தியிருந்த அந்த உடைந்த சுள்ளி புதரின் மீது பார்வை சென்றது. 2 குஞ்சுகள் இறந்து கிடந்ததையும் முட்டை ஒன்று அருகே உடைந்து கிடந்ததையும் பார்த்தார். மனம் அதிர்ச்சியாகிவிட்டது. அப்படியானால் காக்கிகள் இவரைத்தான் குறிவைத்து விரட்டியிருக்கிறது. காரணம் தானாக புரிந்தது. இவர்தான் குஞ்சுகளை கொன்றுவிட்டதாக கருதி தாக்கியிருக்கின்றன. வீட்டுக்கு சென்றாலும் மதிய உணவு இறங்கவே இல்லை. மனம் முழுக்க இறந்து போன குஞ்சுகளையும் உடைந்த முட்டையையும் நினைத்து வருந்தி கொண்டிருந்தது. ஏதேதோ சொன்னவர்கள் வண்டியை நிறுத்திய இடத்த பாத்தியான ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் மனதுக்குள் நினைத்து கொண்டார். தான் அவைகளை கொல்லவில்லை என்றாலும் காற்றில் அந்த மரத்தில் இருந்து விழுந்திருந்த அந்த கூட்டின் மீது ஏறி தன் வண்டியை நிறுத்தியிருக்கிறோம். அதனால் கூட குஞ்சுகளும் முட்டையும் இறந்திருக்கலாம், உடைந்திருக்கலாம். இப்பொழுது அவர் மனம் தனக்கு இல்லை என்றாலும் இறந்து போன குஞ்சுகளுக்காவது முன்னோர் தர்ப்பணம் செய்ய வேண்டும், குலதெய்வ கோயிலுக்கும் போக வேண்டும் என்று மனம் முடிவு செய்து கொண்டது.